ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய் சில்லு, 2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் வாழைக்காய். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். இது கூட வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாழைக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வாழைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலா தூள், குழம்பு மசாலா 1 ஸ்பூன் வத்தப்பொடி இது போட்டு வதக்கி விடுவோம். மசாலா வதங்கிருச்சு. இப்போ தேங்காயை ஊற்றிடுவோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிடுவோம். கருவாட்டு குழம்பு இது நல்லா கொதித்து வரையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து வருது. இப்போ இந்த கருவாடு மண்டையும் ஒரு துண்டு மீனும் போடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தெருவே மணக்குது கருவாட்டு குழம்பு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாட்டு குழம்பு ரொம்பவே சூப்பராகிடுச்சு. வாழைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.